சி ஜோசப் விஜய் எனும் நான். Hi everyone, welcome back to Sarvina Tech Channel. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ஜோசப் விஜய். First of all, congratulations to Chief Minister of Tamil Nadu, சி ஜோசப் விஜய் அண்ணாக்கு. இந்த எலெக்ஷன் வைஸ் பர்சனலி வந்து அவருக்கு நிறைய ரூமர்ஸ் கிரியேட் ஆகி அவர் மேலே இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக இப்போ நம்ம முன்னாடி நிற்கிறாருன்னா இட்ஸ் அ வெரி பிக் திங் கைஸ். இவ்வளோ நாள் ஆட்சியில் இருந்தவங்களை வந்து ஒரே எலெக்ஷனில் பீட் பண்ணி வந்தது வந்து சும்மா நார்மலான ஒரு விஷயம் இல்லை கைஸ். நேற்று விஜய் அண்ணா கொடுத்த ஸ்பீச் வந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் வந்து நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் உங்ககிட்ட. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். நேற்று காலையில் விஜய் அண்ணா கொடுத்த ஸ்பீச்சில் வந்து நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதில் கீ ப்ராமிசஸ் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ க்ளீன் கவர்மெண்ட்னு வந்து சொல்லியிருந்தாரு விஜய் அண்ணா. இதில் நிறைய கீ ப்ராமிசஸ் கொடுத்துருந்தாரு எலெக்ஷன் முன்னுக்கே. அது எது அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபார் விமன். அது எலெக்ஷன் முன்னுக்குலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு, உமனுக்கு வந்து சேஃப்டி வேணும் தமிழ்நாட்டில். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வந்து நோ கரப்ஷன், லா அண்ட் ஆர்டர்லாம் வந்து கரெக்டாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தவிர்த்து அவர் இன்னும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மக்களோட எஜுகேஷன், ஹெல்த் கேர், ரேஷன் சர்வீசஸ், ரோட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பஸ் கூட சொல்லியிருப்பாரு அந்த ஸ்பீச்சில். இந்தமாரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு வந்து ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாரு திரு விஜய் அண்ணா. பிகாஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு அவர் இதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு வந்து சொல்லியிருப்பாரு. பத்தாவதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து சில அவகாசம் கேட்டிருப்பாரு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்துருப்பாரு மக்கள்கிட்ட. அதை விட ரொம்ப முக்கியமே, நீங்களாம் என் கூட இருக்கும் போது என்னால் எது வேணாலும் செய்ய முடியும், செய்ய முடியாத விஷயமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் தவிர்த்து விஜய் அண்ணா சொல்லியிருப்பாரு அந்த ஸ்பீச்ல, இதுக்கு முன்னுக்கு இருந்த ஆட்சிக்கு வந்து 10 லட்சம் தமிழ்நாட்டுக்கு வந்து கடனை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு வேற சொல்லியிருப்பாரு ஸ்பீச்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொன்ன இந்த எல்லா ப்ராமிஸும் அவனால் செஞ்சு முடிக்க முடியுமா இந்த 5 வருஷம் டைம் பீரியட்ல? ஒரு கிளீனான கவர்மெண்ட் அவரால் கொண்டு வர முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரேசிஸ் இஷ்யூ வந்து தமிழ்நாட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இந்தியன், கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் எல்லாமே ஒன்று, சமம். என்ன சொல்றாருன்னா எவ்ரி ரிலீஜியஸ் கம்யூனிட்டி ஷுட் ட்ரீட்டட் ஈக்குவலின்னு வந்து ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாரு. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு. அது எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மக்களோட ஒரு பைசா எனக்கு வேணான்னு சொல்லியிருப்பாரு. அது தவிர்த்து என்னோட பார்ட்டியில் இருக்கிறவங்க, டிவிக்கு கட்சியில் இருக்கிறவங்க கூட அது தொட்டா நான் சும்மா விட மாட்டேன் அவங்களன்னு சொல்லியிருப்பாரு. யாராவது கனவுல அதை நினைச்சா கூட அதை அழிச்சிருங்கன்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு நியூ அண்ட் கிளீன் கவர்மெண்ட்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு மேல வந்து அவங்க 3 டாக்குமெண்ட் சைன் பண்றாங்க. அந்த 3 டாக்குமெண்ட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 200 யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லியிருப்பாங்க, கட்டணம் இல்லாத மின்சாரம்னு. இது வந்து 500 கீழே யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்றவங்களுக்கு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா போதை பொருட்கள் தடுப்பு படை வந்து உருவாக்க போறாங்க. ஸோ வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் இவங்களை வந்து உருவாக்க போறாங்க டு கண்ட்ரோல் த ட்ரக் மாஃபியா. ஏன் இந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 பையனுங்க இல்லை 4 பையனுங்க ஹூ கன்சியூம் ட்ரக்ஸ், அவங்க வந்து போதை பொருட்கள் வந்து கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவிய சம்மந்தமே இல்லாமல் ட்ரெயினில் வந்து மீட் பண்ணி அவங்கள போட்டு வெட்டுன்னு வெட்டியிருப்பாங்க, பாவமே பார்க்காம, ஜஸ்ட் பிகாஸ் தே கன்சியூம் ட்ரக்ஸ். டிவிக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இந்த விஷயத்துல. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அதிரடிப்படை. இது வந்து முதல்ல ட்ரக்ஸ்க்கு வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்குனாங்க, அதேமாரி இது வந்து ஃபார் விமன் சேஃப்டிக்கு வந்து இதே உருவாக்குனாங்க. ஆல் த பெஸ்ட் விஜய் அண்ணா. இதுக்கு மேலே அவர் எடுக்கிற முடிவு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
இதுக்கு மேலே வர டேஸ் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் டேஸாக இருக்க போது திரு விஜய் அண்ணாக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை விட ஒரு அற்புதமான நியூஸ் வச்சுருக்கேன். அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ், டேக் கேர். அண்ட் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க மறக்காமல். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பர்சனலாக வரும். ஸோ நீங்கள் அதை தட்டி பார்த்துக்கலாம் என்னோட வீடியோவை. அவ்வளோதாங்க. பாய் பாய் சார்.